நிலச்சரிவில் சிக்கி மாயமான 9 வயது மகளுக்காக கண்ணீருடன் காத்திருக்கும் தந்தை, குடும்பத்தை இழந்து நிர்கதியாக நிற்கும் சிறுவனுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நண்பன் என பேரிடர் ஏற்படுத்திய துயர வடுக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. முண்டகை பகுதியைச் சேர்ந்த ரிங்சனின் குடும்பத்தினர் 11 பேரும் நிலச்சரிவில் சிக்கி மாயமானதை அடுத்து அவர்கள் வசித்த வீட்டை மீட்பு படையினர் JCB மூலம் தகர்த்து தேடினர். வீட்டின் மீது ஏறி உறவுகளை தேடிய ரிங்சனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. யாரும் குடைக்காததால் இராணுவத்தினர் ரிங்சனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு புறப்பட்ட நிலையில் பின்னர் வேறு இடத்தில் 5 பேரின் உடல்கள் மட்டும் கிடைத்திருக்கிறது. மீட்பு பணியில் கரம் கோர்த்துள்ள சூரல்மலையைச் சேர்ந்த அஷ்ரப் தனது வீட்டின் அருகே 60 உடல்கள் வரை கண்டெடுக்கப்பட்டதன் அதிர்ச்சி இன்னும் அகலவில்லை என கூறுகிறார். இனி ஒருபோதும் என்னால் சூரல்மலையில் வசிக்க முடியாது. என் வீட்டுக்கிட்ட 60 உடல்கள் வந்து தேங்கி நின்றுச்சு. அதை பார்த்த பயம் இன்னும் என் மனசை விட்டு நீங்கல. காலாவஸ்தை மாறியால் என்ன சம்பவிக்குன்னு அறியல. நிலச்சரிவில் தனது அண்ணனின் குழந்தையை இதுவரை காணவில்லை என மேப்பாடியைச் சேர்ந்த ஆஷாலதா வேதனை தெரிவித்துள்ளார். எங்கள் வீட்டில் அப்பா, அம்மா, பிரதரோட ஒய்ஃபு, அவங்களோட குழந்தை தான் இருந்திருந்தேன். இப்போ குழந்தை மட்டும் மிஸ்ஸிங்க. இந்த பேரிடரில் தாய், தந்தை, நண்பர்கள் என அனைவரையும் இழந்த சூரல்மலையைச் சேர்ந்த சிறுவன் அபிஜித் தன்னந்தனியாக முகாமில் தங்கியுள்ளார். முகாமில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதற்காக வந்த அஜ்மல் என்கின்ற மற்றொரு சிறுவன் அபிஜித்தின் நிலையறிந்து தற்போது அவரது நண்பனாக மாறியிருக்கிறார். சோகத்தை மறந்து இருவரும் கேரம் போர்டு விளையாடி மகிழ்ந்தனர். தனக்கு யாருமே இல்லை என வருந்திய அபிஜித்தை தனது பெற்றோரின் உதவியோடு படிக்க வைக்க தயார் என அஜ்மல் கூறியிருப்பது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியன் நேவி ஆள்காரான எங்களை பத்திரமா மீட்டு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. நான் படித்த ஸ்கூலும் இல்லை, என் நண்பர்களும் இல்லை. അവിടുന്ന് ഞങ്ങളെ ഇങ്ങോട്ട് എത്തിച്ചു. அபிஜித்து പറഞ്ഞത് அவரு ஸ்கூலுக்கு போய் அபிஜித்துக்கு இப்போ யாரும் இல்லை. நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கேரம் போர்டு விளையாடினோம். அபிஜித் விரும்பினா அவனை படிக்க வைக்கிறதுக்கு தயார். ஸ்கூலிലേക്ക് പോകുന്നതും പഠിക്കുന്നതും அபிஜித்தினி சிந்திക്കാൻ കഴിയുന്നില്ല എന്നാ പറഞ്ഞത്. கூடலூரைச் சேர்ந்த சாமிதாஸின் மனைவி புற்றுநோயால் இறந்துவிட்டதால் அவரது 9 வயது மகள் அனந்திகா சூரல்மலையில் இருக்கும் தனது பாட்டி வீட்டில் தங்கி பள்ளிக்கு சென்று வந்துள்ளார். நிலச்சரிவில் சாமிதாஸின் உறவினர்கள் இறந்துவிட மகள் அனந்திகா மற்றும் தாத்தா பாட்டியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் வசித்து வந்த இடம் ராட்சச பாறைகளுடன் சேரும் சகதியுமாக உருகுலைந்து கிடக்கிறது. தனது மகள் அனந்திகா குடைப்பாரா, அவரது முகத்தை ஒருமுறையேனும் பார்க்க முடியுமா என்கின்ற ஏக்கத்துடன் முகாமில் காத்து கொண்டிருக்கிறார் சாமிதாஸ். எப்படி இருந்தாலும் சேனலுக்காரங்க பொண்ணோட முகம் எனக்கு கிடைச்சா போதும். இவங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். எங்காச்சும் உங்களோட கிடைச்சா எனக்கு முகம் கண்டா போதும். நான் 5 நாள் பட்டு. நிலச்சரிவில் உயிர் தப்பிய நாய் ஒன்றை மீட்பு படையினர் மீட்டு உணவளித்தனர். அதனை வளர்த்தவர்கள் மண்ணில் புதைந்திருக்கலாம் என கருதப்படும் நிலையில் பயத்தில் உறைந்து காணப்பட்ட அந்த நாயை வீரர்கள் தூக்கி சென்று தாங்கள் தங்கியிருந்த வீட்டில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு பணிக்கு சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.